அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2025 இந்த அக்டோபர் முதல் டிசம்பர் 31 உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் ஏற்பட போகுது, இந்த நவகிரகங்களுடைய பெயர்ச்சிகளால் தொழில் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள், பணவரவு சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நம்மளுடைய இந்த நவகிரகங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 7வது வரக்கூடிய ராசி துலா ராசி. இந்த ராசிக்கு பெரும் ஒரு அற்புதமான யோகம் பெற்ற ராசின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா சுக்கிரன் ஒரு மனிதன் சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சொல்லுவோம். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில் தாங்க ஆட்சியாக இருப்பாருங்க. அதனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கணும், குடும்பத்தை அதாவது கஷ்டப்படுத்தாமல் நாம் வச்சு பாதுகாத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற அதிகமான ஆர்வம், அதுதான் ஒரு நோக்கமாக இருக்கக்கூடிய நினச்சி வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குடும்பத்தை விட தொழிலில் ரொம்ப ஆர்வம் எடுப்பீங்க. இது இப்படி செய்யணும், வேலையில் கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கண்ணும் கருத்துமாக இருந்த உங்களுக்கு சமீப காலங்களாக பார்த்துட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்த மாதிரி கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலை. நீங்கள் எவ்வளோ ஒரு கரெக்டாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கு. அந்த சிறு பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய சறுக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் ராகு. அப்போது குடும்பம் சார்ந்த இது விஷயத்தில் சில நெருக்கடிகள்ங்கிறது, தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாயிருக்கும். சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியல, தள்ளி தள்ளி போகுது, தாமதம் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னால் வேற ஒரு சில பிரச்சனைகள் அந்த நல்லதை செய்ய முடியாமல் தடையாயிருக்கு. ஒரு இடம் இருக்குது, விற்றா அது ஒரு புதிய இடத்த வாங்கலாம், கொஞ்சம் மாற்றத்தை பண்ணலாம், முடியல. செய்துட்டு இருந்த வேலையில் பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. அதை போராடி சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. நேருக்கு நேர் எதிரி இருக்க மாட்டாங்க, மறைமுகமான சில முன்னால் விட்டு பின்னால் சூழ்ச்சிகள் நடக்கும். கண்ணார உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து கண்ணை மூடிட்டு போயிட்டுருப்பீங்க. ஏன்னா பேசினா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, உங்களுடைய நேர்மை மற்றவங்களுக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றுட்டார். உங்களை யாரும் அசைக்க முடியாது, நிச்சயமாக சொல்கிறேன். வேலையே இல்லையா, கவலையப்படாதீங்க. அற்புதமான வேலை அமையும், நினச்ச வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கூடி வரும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் மற்றவங்க இருக்கிறாங்க. உழைக்கிறது நீங்கள் இருப்பீங்க, ஆனால் பெருமை வரக்கூடியதை மற்றவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் உழைப்பு வேலை செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவு குறைவாக இருக்கும். அதனால் பலனடைகிறது மற்றவங்களாக இருப்பாங்க. இந்த சூழ்நிலை மாறுமா, மாற்றிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த எதிர்பார்த்த சில வாய்ப்புகளை தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை வச்சு நிச்சயமாக வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், அது அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது, ஜுவல்லர்ஸ், அதாவது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காரியங்கள் வெற்றியாகக்கூடிய ஒரு ஜெயம் உண்டு. நிச்சயமாக இந்த குரு உங்களுக்கு அற்புதத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல கேது பகவான் லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்தி உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் இந்த நேரத்தில்
நீங்கள் நினச்சது கிடைக்குங்கிறதுல ஒரு அற்புதம். இந்த சமயம் உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல 5ஆம் பாவகத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த கிட்டத்தட்ட அதாவது இந்த 12ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்தோம்னா குரு மீண்டும் அந்த ராகுவுக்கு குரு பலம் பெறும் 9ஆம் பார்வையா. அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, அந்த பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு வழக்கு சிக்கல்கள் இருந்தாலும் தீரும். நமக்கு கிடைக்க வேண்டியது அன்றைக்கி நம்பிக்கை நாணயத்தில் கொடுத்துருப்பீங்க, இன்றைக்கி பார்த்தா வரமாட்டேங்குது. அது வீடாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், பிரச்சனைகள் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் சரிப்படுத்திக்க முடியும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா 6ஆம் இடத்துல சனி நிச்சயமாக நன்மைகள் உண்டாக்கும். சில பிரச்சனைகள் நெருக்கடிகளிலிருந்து தீர்த்துக்குவீங்க, பண நெருக்கடியிலிருந்து தீர்த்துக்குவீங்க. சட்ட சிக்கல்களை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து சேரும். இது வரைக்கும் தடையாக இருந்தது, தாமதமாக இருந்தது. விவசாயம் சார்ந்தது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நிச்சயமாக கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. நேற்று வந்தவங்க ஈஸியாக முடிச்சுட்டு போயிருப்பாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க, 10 ரூபா கம்மியாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்மக்கிட்ட வந்தவங்க, நம்மக்கிட்ட இருந்த ஒரு கஸ்டமர் அடுத்தவங்க கிட்ட போகிற மாதிரி சூழ்நிலைலாம் மாறி இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் முடிஞ்சு உங்களுக்கு தொழில் ரீதியில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு பெரும் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய தொழில் கூடி வரும். அப்படின்னா சில பிஸ்னஸ் உங்களுக்கு சரியாக ஏற்படும். உங்களுடைய தொழில் விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டாக்கும். இதற்கு தெய்வ அனுகிரகங்கள் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? 10ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று இருக்குதா, அப்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, வெளிநாடு பயணங்கள் போகணுங்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அரசாங்கத்துறையில் ஒரு வேலைக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, நம்மளை விட மோசமாக இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் நல்லா தான் எழுதுறேங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சுங்க, எக்ஸாம் எழுதுன ரிசல்ட்டே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, பார்த்து பார்த்து வெறுத்து போச்சுங்க, மனசுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 50 நாளில் ஒரு மாற்றங்கள்ங்கிறது எல்லாமே மாற்றம்தான். என்னென்னா எது நடந்தாலும் மாற்றம்தான். அந்த மாற்றத்தை நான் சொல்லலை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச ஒரு இலக்கை, ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றங்கள், லாபத்தை அடையக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிடும். அப்போது அந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மனசளவில் ஒரு சோர்வு இருக்கும், மன சஞ்சலம் அடைய மாதிரி இருக்கும், அன்பு சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகள் உங்களுக்கு நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி சில ஏமாற்றங்களை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் தயவுசெய்து வேண்டாம். அந்நிய மனிதர்களால் நம்பி நம்ம ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் செய்யுங்க, லாபத்தை கொடுக்கும். விவசாய சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அமோகமான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய, அதனால் லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா நிச்சயமாக ஏறுமுகமாக தான் இருக்கும், முன்னேற்றமாக தான் இருக்கும். இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம்தான் நம்மளுடைய லக்னம் என்ன நட்சத்திரத்துக்கு எந்த தசாபுத்தி நடந்துகிட்ருக்குது, அந்த தசாபுத்தி எந்த மாதிரி பலம் பெற்று இருக்குது, அது யோகமான திசையா, அதிர்ஷ்டம் நிறைந்த திசையா, இப்போ நடக்கிற புத்தி எந்த சாரம் நடந்துகிட்ருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க. எந்த அந்தரம் நடந்துகிட்ருக்குது, இதை பொறுத்து தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறது கிடையாது. இந்த சந்தர்ப்பம் எந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது, இதையை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, இந்த டயத்தில் ஒரு பிஸ்னஸ் முதலீடு போடலாமா, ஒரு வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுக்கலாமா, அரசாங்க வேலைக்கு நம்ம பணம் கட்டலாமா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்த்துக்க முடியுமா, திருமணம் நடக்குமா, மறு வாழ்க்கைக்கு யோகம் இருக்கா, இதெல்லாமே பிறவி ஜாதகம் தான் பேசும்.
சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மட்டும் பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெளிவுபடுத்திக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. ஒரு கோயில் ஓடத்துக்கு போகிறத பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.